தொழில்நுட்பம் பூமியில எத்தனையோ அழிவுகளை உண்டு பண்ணி உள்ளது என்பது பற்றி முன்னதாகவே என்னோட பல காணொளிகளை பார்த்திருக்கின்றோம். ஆனா அப்படிப்பட்ட மனிதனோட தொழில்நுட்பம் மூலமா வாழ்க்கையின் விளிம்பில் உயிருக்கு போராடிய பல விலங்குகள் அதிர்ஷ்டவசமா உயிர் காப்பாற்றப்பட்டது. குறிப்பா சொல்ல போனா 21ஆம் நூற்றாண்டுல மனிதனுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி பல வகைகள உதவி வார 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் பல விலங்குகளுக்கு மறு வாழ்க்கையை கொடுத்துள்ளது. அப்படிப்பட்ட 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட விலங்குகளோட சில நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றி இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக தெரிகிற டூகான் பறவைகளுக்கு அதோட அழகுகள் சாப்பிடவும் சரி அதோட உடல் வெப்பநிலையை சரியா வச்சுக்கொள்ளவும் சரி ரொம்பவே முக்கியமானது. கோஸ்டாரிகாவில் வாழ்ந்து வர கிரேசியா என்று சொல்லப்படுற ஒரு பரிதாபமான டூகானை தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. இந்த டூகான் துரதிருஷ்டவசமா ஒரு விபத்தின் மூலம் அதோட மேல்பக்க அலகுகள்ல 70% இழந்திருந்ததா. இதன் காரணமா உணவு சாப்பிட முடியாம இறந்து போகும் நிலையில தான் கோஸ்டாரிகாவோட நகர் பகுதிகளில் சுற்றி வந்துள்ளது. உள்ளூர் வாசிகளோட கண்கொள்ளப்பட்ட இந்த டூகான் பறவைய சிகிச்சைகளுக்காக கோஸ்டாரிகாவோட ஜூ ஆவே அனிமல் ரெஸ்கியூ சென்டர் என்ற விலங்குகள் பாதுகாப்பு மையத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். 2014 இந்த டூகான் பறவையோட புகைப்படங்கள் இணையங்களையும் பத்திரிகைகளையும் வைரலாகியதுனால அப்போ ரொம்பவே வளர்ந்து கொண்டிருந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மூலமா பறவைக்கு அதோட அழகை மீள் உருவாக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டதாம். சில மாதங்களாக நடைபெற்ற இந்த வேலை 2 கட்டங்களாக நடைபெற்றிருந்தது. 2 பாகங்களாக உருவான அந்த செயற்கை அலகு 3D பிரிண்டர் மூலமா நைலோனை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. அத்தோட இந்த அலகு கலற்றி மாற்றி சுத்தம் செய்யக்கூடியவாறு வடிவமைக்கப்பட்டதாம். குறிப்பா 3D உடல் பாகம் பொருத்தப்பட்ட உலகத்தோட முதல் டூகான் பறவை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. துருக்கியோட பமுக்காலே பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கடலில் ரொம்பவே காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த 45 கிலோ எடை கொண்ட அக்கூட் 3 என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த கடலாமையை கண்டுபிடிக்கின்றனர். குறிப்பா ஆமையோட வாய் மற்றும் தாடை பகுதி ரொம்பவே காயமடைந்திருந்ததா. இதற்காக பிடெக் இனோவேஷன் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்களுக்கு செயற்கை உடல் பாகங்களை உருவாக்கி கொடுக்கும் ஒரு நிறுவனம் ஒன்று ஆமையோட வாய் மற்றும் தாடை பகுதியை செயற்கையாக பொருத்த முடிவு செய்கின்றது. இதற்காக டைட்டேனியம் உலோகத்தை பயன்படுத்திய அந்த நிறுவனம் 3D பிரிண்டர் தொழில்நுட்பம் மூலமா ஆமையோட மேல் மற்றும் கீழ்த்தாடைகளை உருவாக்கி முடிக்கின்றதா. ஆய்வாளர்களுக்கு இதில் இருந்த மிகப்பெரிய சவாலே பொருத்தப்படுகின்ற தாடைகள் ஆமை சாப்பிடுவதற்கும் இலகுவாக திறந்து மூடவும் கலன்று போக கூடாததாகவும் ஆமைக்கு இலகுவானதுமாக இருக்க வேண்டும் என்பது தானா. ஆனா இந்த 3D பிரிண்டர் தொழில்நுட்பம் மூலமா அவர்கள் எதிர்பார்த்த அத்தனை சவால்களும் பூர்த்தி செய்யப்பட்டு ஆமையோட உயிரும் காப்பாற்றப்பட்டது. நவீன 3D பிரிண்டர் தொழில்நுட்பம் மூலமா இந்த பூமியில ரொம்பவே வேகமா அழிஞ்சிட்டு வர மற்றும் பூமியோட ரொம்பவே ஆபத்தான பெரிய விலங்குகளான காண்டாமிருகங்களோட அழிவை ரொம்பவே குறைத்து விட்டது என்று சொல்லலாம். குறிப்பா பெம்பியன் என்று சொல்லப்படுகின்ற பயோடெக் நிறுவனம் ஒன்றுதான் செயற்கையாக அத்தோட உண்மையான காண்டாமிருகங்களின் கொம்புகளுக்கு கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாத கொம்புகளை 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மூலமா உருவாக்க ஆரம்பித்துள்ளது. கடந்த வருடத்துல 1200 காண்டாமிருகங்களும் 2016 1054 காண்டாமிருகங்களும் தென் அமெரிக்காவில் கொம்புகளுக்காக கொல்லப்பட்டது. சீனாவோட கருப்பு சந்தைகள்ல காண்டாமிருக கொம்புகளுக்கென்று மிகப்பெரிய பெருமதி இருக்கின்றது. இதனால ஒரு நாளைக்கு 8 நிமிடங்களுக்கு ஒரு தடவை உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு காண்டாமிருகம் அதோட கொம்புகளுக்காக கொல்லப்பட்டு வருகின்றது. இதன் காரணமா 5 தொடக்கம் 10 வருடங்களுக்குள்ள காண்டாமிருகங்களோட இனமே அழிந்து போகக்கூடிய ஆபத்து உள்ளதா. ஒரு காண்டாமிருகத்தோட கொம்பு $30,000 விற்கப்படுகின்றது. இது போதைப் பொருளோ இல்லனா தங்கத்தோட மதிப்பை விடவும் அதிகம் கொண்டதா. இதனாலதான் 3D பிரிண்டர் தொழில்நுட்பம் மூலமா உண்மையான கொம்புகள் போன்றே செயற்கையான கொம்புகள் கெரட்டின் மற்றும் கொம்புகள் உருவாக்கப்படுகின்ற வேதியியல் கூறுகள் காண்டாமிருகங்களோட மரபணுக்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றதா. இதனால செயற்கை கொம்புகள் சந்தைக்கு வருமாக இருந்தா காண்டாமிருகங்கள் கொல்லப்படும் அளவும் ஓரளவு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு காண்டாமிருக கொம்பை விற்பதன் மூலமா வளர்ச்சி அடைந்து வர நாட்டில் ஒரு குடும்பம் ஒரு வருடத்துக்கு சாப்பிடுவதற்கு தேவையான பணத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும். 2005 அதோட 6 வயதாக இருந்தப்போ பியூட்டி என்று பெயர் வைக்கப்பட்டிருந்த இந்த கழுகு ஒரு வேட்டையாடியின் தாக்குதலில் சிக்கி அதோட 80% மேல் அழகை இழந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாம விபத்தின் போது கழுகோட நாக்கின் ஒரு பகுதியை இழந்ததனால கழுகினால் சாப்பிட முடியாமல் போயுள்ளதா. இதனால கழுகு சிகிச்சைக்காக அமெரிக்க மாநிலமான ஐடஹோவில் இருக்கின்ற பேர்ட்ஸ் ஆஃப்
ப்ரே நோர்த் வெஸ்ட் என்ற விலங்குகள் பாதுகாப்பகத்துக்கு கொண்டு வரப்படுகின்றது. அப்படி கொண்டு வரப்பட்ட கழுகு 3D பிரிண்டிங் பொறியியலாளர்கள், வைல்ட் லைஃப் ஆய்வாளர்கள் மற்றும் பல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் ஒன்று சேர்ந்து கழுகுக்கு தேவையான நைலோன் பாலிமர் அலகை 3D பிரிண்டர் மூலமா பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு வெற்றிகரமாக உருவாக்கி முடிக்கின்றனர். இந்த காலப்பகுதி 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் ஆரம்பமாக இருந்ததனால முதலாக 3D பிரிண்டிங் மூலமா செயற்கை உடல் பாகம் பொருத்தப்பட்ட உயிரினமாக இந்த பியூட்டி கழுகு சொல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது. விண்டர் என்ற இந்த டால்பின் நண்டுகளுக்காக வைக்கப்பட்டிருந்த வலையில் சிக்கி 2005 டிசம்பர் 10 முதலா புளோரிடா கடற்கரையில் வைத்து கண்டுபிடிக்கப்படுகின்றது. இது கிடைத்திருந்தப்போ இந்த டால்பினோட வயசு வெறும் 2 மாதங்களாக மட்டும் இருந்ததா. இந்த வலையில் சிக்கி கொண்டதனால டால்பினோட வாலையும் இழக்க வேண்டி ஏற்பட்டது. டால்பின் வளர நீந்துவதற்கு வால் ரொம்பவே முக்கியமா இருந்ததனால 2007 ஐரிஸ் செயற்கை உடல் பாகம் தயாரிக்கும் ஆய்வில் ஈடுபட்டு வந்த கெவின் கார்ரோல் என்ற ஆய்வாளரும் அவரோட குழுவும் சேர்ந்து 1 வருடம் செலவு செய்து விண்டர் டால்பினுக்கு தேவைப்படும் வாலை தற்காலிகமாக 3D பிரிண்டர் தொழில்நுட்பம் மூலமா செய்து முடிக்கின்றனர். சிலிக்கான் மற்றும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி செய்யப்பட்ட இந்த வால் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் விண்டர் டால்பினோட உடலில் நன்றாக பொருத்தி கொள்ளப்பட்டதா. இப்போ கிளியர் வாட்டர் மரைன் அக்வாரியத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வர இந்த டால்பின் மக்கள் மத்தியிலும் ரொம்பவே பிரபலமானதோட சிறுவர்கள் மற்றும் அங்கவீன குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனான உயிரினமாகவும் இருந்து வருகின்றது. ஃப்ரெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெண்ணாமை காட்டு தீயில் சிக்கி அதோட 85% ஓட்டை இழக்க வேண்டி ஏற்பட்டதா. இது மட்டும் இல்லாம 45 நாட்கள் உணவு இல்லாம அந்த காட்டு தீயில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருந்தது. அனிமல் அவெஞ்சர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விலங்குகள் மீட்பு குழுவினால் ஆமை மீட்கப்பட்டு 4 விலங்கு மருத்துவர்கள், பல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் 3D பிரிண்டிங் வடிவமைப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து ஆமையோட ஓட்டினை வடிவமைத்திருந்தனர். பல பாகங்களாக பிரிண்ட் செய்யப்பட்ட ஆமையோட செயற்கை ஒவ்வொரு பாகங்களுக்கும் 50 நிமிடங்களை எடுத்துக்கொண்டதாம். கடைசியா சிறிய பாகங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஃப்ரெட் ஆமையில் கச்சிதமாக பொருத்தப்பட்டது. கடைசியா பிளாஸ்டிக் ஓடு பெயிண்ட் செய்யப்பட்டு பார்க்கறதுக்கு உண்மையான ஓடு போலவே மாற்றப்பட்டது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.